சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் கூட்டு தொழிலில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. கூட்டாளிகளை நம்ப வேண்டாம், எதிர்பாலினத்தவரோடு ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதனால் மருத்துவ செலவுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு. புதுசாக வீடு வாகனம் வாங்குறீங்கன்னா அதனுடைய ஃபுல் டாக்குமெண்ட்ஸ், லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இல்லைன்னா பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா தாயின் உடல்நிலையிலும் தந்தையின் உடல்நிலையிலும் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எழுத்து, கவிதை இந்த மாதிரியான விஷயங்களில் ஜாகிரதையாக இருங்க. நிச்சயமாகவே அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணம் வந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. கூட்டு தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தையோ மாற்றத்தையோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்காது. உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது அரசாங்கம் சொல்வதை கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லது. தேவையற்ற நண்பர்களோட பழகுதல், அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் சற்று தள்ளி வைப்பது நல்லது.